ஸோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வீடியோவோட கண்டினியூஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து கியூவிங் தியரியோட பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் கெண்டால் லீ ரெப்ரசன்டேஷன் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ A/B/C இஸ் டு D/E/F. ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அண்ட் இது ரொம்ப முக்கியமான ரெப்ரசன்டேஷன். அந்த A/B/C அந்த இதை யூஸ் பண்ணி தான் நாம் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் எல்லா ப்ராப்ளமும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நாம் பார்க்க போகிறது வந்து சிங்கிள் சர்வர் மாடல். அப்போது ஒரு பார்பர் ஷாப் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எம் அப்படிங்கிறது வந்து மார்க்கோவியன் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், ஆர் பாய்சான். ஓகேவா? ஸோ இப்போது இதில் உள்ள டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற லாம்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூ அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ லாம்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் அரைவல் ரேட் அப்படின்னு சொல்லலாம். மீன் அரைவல் ரேட். ஸோ ரேட் அப்படின்னாலவே இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மினிட்ல இருக்கணும், இல்லைனா பெர் ஹவரில் இருக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து லாம்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் தென் மியூ அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மீன் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சர்வீஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மீன் சர்வீஸ் ரேட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மினிட்ல இருக்கணும், ஸோ இல்லை அப்படின்னா பெர் ஹவரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். ஸோ டிராஃபிக் இன்டென்சிட்டி ஆர் சிஸ்டம் யூட்டிலைசேஷன் ஆர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லாம்டா பை மியூ. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் இஸ் எம்டி. அதாவது அந்த சிஸ்டம் வந்து எம்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதை பி சஃபிக்ஸ் நாட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம், விச் இஸ் 1 மைனஸ் லாம்டா பை மியூ. இப்போ தான் போன ஸ்டெப்பில் யூட்டிலைசேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க, லாம்டா பை மியூ. அப்போ அது ஃபுல் யூட்டிலைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு யூட்டிலைஸே பண்ண முடியாத ப்ராபபிலிட்டி, அதாவது சிஸ்டம் எம்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்னங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்குறோம் ஒரு ஃபார்முலாவாக. ஸோ உங்களுக்கு எப்போவுமே தெரியும் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வில் பி ஈக்குவல் டு 1 விச் இஸ் 100% யூட்டிலைசேஷன். ஸோ அப்போ அந்த 100%லேருந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ளதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐடியலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து சிஸ்டம் வந்து ஐடியலாக இருக்கிறதுக்கான சான்சஸ். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் n கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் n நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். p சஃபிக்ஸ் n ஈக்குவல் டு 1 மைனஸ் லாம்டா பை மியூ இன்டூ லாம்டா பை மியூ ஹோல் பவர் n. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் க்யூ சைஸ். க்யூ சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லாம்டா பை மியூ ஹோல் பவர் கேபிட்டல் n. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி தட் த வெயிட்டிங் டைம் இன் த க்யூ இஸ். ஸோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி தட் த வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் இஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் வரும். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு டேர்மாக நான் சொல்கிறேன். எல்எஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ எல்எஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். நான் இப்போ கஸ்டமர்ஸ்னு சொல்கிறத வந்து நீங்கள் ஒர்க் பீசஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா எல்கியூ. ஸோ இதுக்கும் அதே மீனிங் தான், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான், ஆனால் இன் கியூ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி டபிள்யூஎஸ். டபிள்யூஎஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா டபிள்யூனா வெயிட்டிங். ஸோ அப்போது இதையும் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் த சிஸ்டம். ஸோ சிஸ்டத்து பக்கத்தில் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். அதே மாதிரி டபிள்யூ சஃபிக்ஸ் கியூ அப்படின்னா என்ன மீனிங்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் தான், ஆனால் இன் கியூ. ஸோ க்யூவில் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆவரேஜாக அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 டேர்முமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஷன் இருக்குது, நம்ம அதை டேரெக்டாக ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த க்யூ எல்கியூக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபார்முலா, லாம்டா ஸ்கொயர் பை மியூ இன்டூ மியூ மைனஸ் லாம்டா. நெக்ஸ்ட் ஆவரேஜ் டைம் இந்த க்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ சஃபிக்ஸ் க்யூ விச் இஸ் லாம்டா பை மியூ இன்டூ மியூ மைனஸ் லாம்டா. expected waiting time in the system or average waiting time in the system அப்படிங்கிறது w suffix s which is 1 by mu minus lambda.
அண்ட் எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் ஹூ ஹேஸ் டு வெயிட் நான் எம்டி கியூவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ 1/μ மைனஸ் லாம்டா அப்படிங்கிற மாதிரி நாம் போட்டுடலாம். ஓகே, இப்போது எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் நான் எம்டி கியூ அப்படின்னா μ/μ மைனஸ் லாம்டா. அதே மாதிரி இந்த வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் கியூ லென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா λ/μ டிவைடட் பை 1 மைனஸ் λ/μ. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். எ செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் எம்ப்ளாய்ஸ் ஒன் கேஷியர். ஸோ ஒரே ஒரு கேஷியர் மட்டும்தான் அங்கே வந்து சர்வீஸ் கஸ்டமர் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து சிங்கிள் சர்வர் சிஸ்டம். அட் இட்ஸ் கவுண்டர் 9 customers arrive on an average every 5 minutes. ஸோ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 9 கஸ்டமர்ஸ் வரதா சொல்லியிருக்காங்க. while the cashier can serve 10 customers in 5 minutes. Assuming Poisson distribution for arrival rate and exponential distribution for service. இதை நம்ம முதலே ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். எல்லா அரைவல் ரேட்டும் பாய்சான் ஆர் மார்க்கோவியன் அண்ட் எல்லா சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் டைப்பில். ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி 4 விஷயம் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம், average number of customers in the queue, average time a customer spends in the system, average time a customer waits before being served. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேஷியர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சர்வர் சிஸ்டம் 9 கஸ்டமர்ஸ் வந்து வராங்க ஆன் அன் ஆவரேஜ் ஃபார் எவ்ரி 5 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் டோட்டலாக வந்தாங்கன்னு சொல்லலை. அப்போது இது இன்ஃபைனட் பாப்புலேஷன் தான், இன்ஃபைனட் கெப்பாசிட்டி தான் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ முதலையே நாம் வந்து இந்த m/m/1 இஸ் டு FCFS பேசிஸில் இன்ஃபினைட் கெப்பாசிட்டி சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரைவல் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 9 customers கம்ஸ் ஃபார் எவ்ரி 5 minutes. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 9 divided by 5 போட்டோம் அப்படின்னா 1.8 customers. இதோ பாருங்கள், டிவைடட் பை அப்படின்னா என்ன மீனிங்? பெர். ஸோ பெர் மினிட்ல இருக்குது. ஸோ பெர் மினிட் பெர் ஹவரில் இருந்துச்சுன்னா அதை நாம் ரேட்டுன்னு எடுத்துக்கலாம். இது அரைவல் பற்றி சொல்கிறதுனால இது வந்து அரைவல் ரேட். அண்ட் அரைவல் ரேட்டை நம்ம லேம்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரேட். இதை எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. 10 customers கேன் பி சர்வ்டு ஃபார் எவ்ரி 5 minutes. ஸோ அப்போது 10 divided by 5. ஸோ அப்போ 2 customers. இந்த ஸ்லாஷ் சிம்பிள் டிவைடட் பை சிம்பிள் தான் பெர் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ அப்போ இதுவும் பெர் மினிட்ல இருக்கிறதுனால ரேட்டு. அண்ட் இது வந்து சர்வீஸ் பற்றி சொல்கிறதுனால சர்வீஸ் ரேட். ஸோ சர்வீஸ் ரேட்டு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? மியூ. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போகலாம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது லென்த் ஆஃப் த சிஸ்டம் L(s). ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து λ/μ மைனஸ் லாம்டா. ரெண்டுமே தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ. ஸோ அப்போ லென்த் ஆஃப் த கியூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூவோட லென்த்து அப்போ λ² × μ மைனஸ் லாம்டா. அகெயின் எல்லா வேல்யூவும் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர். அண்ட் ஆவரேஜ் டைம் த கஸ்டமர் ஸ்பென்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வச்சு கேட்டிருக்காங்க, சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் W(s). ஸோ அப்போ 1/μ மைனஸ் லாம்டா. ஸோ அதோட ஆன்சரும் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் டைம் எ கஸ்டமர் வெயிட்ஸ் இந்த கியூ. கிளியராகவே கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் டைம் தான், ஆனால் க்யூவில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ W(q). ஸோ அதுக்கும் ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. λ/μ × 1 மைனஸ் μ மைனஸ் லாம்டா, 1/μ மைனஸ் லாம்டா. ஸோ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். பீப்புள் அரைவ் அட் அ ஹோட்டல், ஹோட்டல். ஸோ அப்போது உங்களுக்கு இது ஒரு சிங்கிள் சர்வர் சிஸ்டம். இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் அரைவல் நடக்கும் எப்போவுமே. ரேட்டுன்னே சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்களே, 8 per hour. ஸோ அப்போ 8 பேர் வராங்க 1 மணி நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் க்ளோஸ்லி அப்ராக்சிமேட்டட் பை நெகட்டிவ் எக்ஸ்பொனன்ஷியல். அண்ட் அதுவும் நம்ம ஆல்ரெடி மெயின் அசம்ஷன்லேயே இருக்குது. ஆவரேஜ் சர்வீஸ் டைம் வந்து 5 minutes கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், அரைவலுக்கு ரேட் கொடுத்துருக்காங்க, ஆனால் சர்வீஸுக்கு டைம் தான் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரேட்டுன்னு கொடுக்கல. ஸோ இது வந்து 5 minutesனு கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த மீன் நம்பர். மீன் அப்படின்னாலும் ஒன்று தான், ஆவரேஜ்னாலும் ஒன்று தான். இந்த வெயிட்டிங் லைன் மீன் நம்பர் இந்த சிஸ்டம். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம்? உங்களுக்கு வந்து லென்த் ஆஃப் த சிஸ்டம் கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த கியூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் இந்த கியூ கேட்டிருக்காங்க, W(q). அண்ட் மீன் டைம் இந்த சிஸ்டம் W(s) கேட்டிருக்காங்க. யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ரோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த விஷயமும் கேட்டிருக்காங்க.
ஓகே. இப்போ குடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு நம்ம எழுதலாம். அண்ட் அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, M/M/1 சிங்கிள் சர்வர் மாடல். ஃபர்ஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட்டு சர்வ் பேசிஸில தான் ஹோட்டல்லையும் சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் இதுவும் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி சிஸ்டம் தான். ஏன்னா, உங்களுக்கு 8 பேர் 1 மணி நேரத்துக்கு வரதா சொல்லியிருக்காங்க. ஆனா எவ்வளோ பேர் வந்தாங்கங்கிறத சொல்லவே இல்ல. ஸோ, அதனால கண்டிப்பா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி சிஸ்டம் ப்ராப்ளம் தான். ஸோ, லாம்ப்டாவ பொறுத்தவரைக்கும் நாம டைரக்ட்டா 8 பெர் ஹவர்னே எடுத்துக்கலாம். ஏன்னா ரேட்டுன்னே குடுத்துருக்காங்க அரைவல்க்கு. ஆனா, சர்வீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டைம்ன்னு தான் குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவரேஜ் சர்வீஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 பை சர்வீஸ் டைம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, நமக்கு ரேட் கிடைச்சிரும். சர்வீஸ் ரேட் கிடைச்சிரும். ஸோ, சர்வீஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1 பை சர்வீஸ் டைம். ஸோ, உங்களுக்கு சர்வீஸ் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 மினிட்ஸ்னு குடுத்துருக்காங்க. பட் அரைவல் பார்த்தீங்கன்னா, பெர் ஹவர்ல இருக்கு. பட் சர்வீஸ் டைம் வந்து மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ, அதனால அதையும் ஹவருக்கு மாத்திக்கிறோம். ஸோ, அப்போ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 60/5 அப்படிங்கிற மாரி வந்துரும். ஸோ, அப்போ 12 பெர் ஹவர். இப்போ நம்ம ஒவ்வொன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. ஸோ, அப்போ எல் சஃபிக்ஸ் கியூ நமக்கு ஃபார்முலா தெரியும். டைரக்ட்டா நம்ம அதில சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா, வில் பி கெட்டிங் த ஆன்சர்ஸ். ஸோ, இப்போ நீங்க இத ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா கூட பண்ணலாம். 1.33 அப்படிங்கிற மாரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, அப்போ யூ கேன் ஈவன் மேக் யூஸ் ஆஃப் 2 கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாரி. நெக்ஸ்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, எல் சஃபிக்ஸ் எஸ் அண்ட் அதுக்கும் ஃபார்முலா நமக்கு தெரியும். லாம்ப்டா பை மியூ மைனஸ் லாம்ப்டா. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2 கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் டைம் இன் த கியூ. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆர் மீன் வெயிட்டிங் டைம். ஸோ, அப்போ டபிள்யூ சஃபிக்ஸ் கியூ. லாம்ப்டா பை மியூ இன்டூ மியூ மைனஸ் லாம்ப்டா. அகைன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா, வில் பி கெட்டிங் த ஆன்சர் இன் ஹவர். சப்போஸ் உங்களுக்கு வந்து மினிட்ஸில் வேணும் அப்படின்னா, நீங்கள் இன்டூ 60 பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன் டைம் இன் த சிஸ்டம் ஆர் ஆவரேஜ் டைம் இன் த சிஸ்டம். ஸோ, டபிள்யூ சஃபிக்ஸ் எஸ் 1 பை மியூ மைனஸ் லாம்ப்டா. அண்ட் இதுவும் ஆன்சர் ஹவரில் வரும். வேணும்னா மினிட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னா ரோ, விச் இஸ் நத்திங் பட் லாம்ப்டா பை மியூ. ஸோ, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2/3 வருது. விச் மீன்ஸ் எவ்வளோ தூரம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.67% ஆஃப் த என்டையர் சிஸ்டம் ஹேஸ் பீன் கரெக்ட்லி யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ, ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ, இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூயிங் தியரியோட கான்செப்ட் ரிலேட்டட் டு கேட் அண்ட் இஎஸ்சி வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ, இதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு டவுட் இருக்கிறத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. We'll just meet up in the next class regarding some other topic. And those who are actually new to this channel, ஃபஸ்ட்லேருந்து வீடியோஸ் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ தட் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ, இது வந்து பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. பார்ட் 1 வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு வாங்க. ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் மீட் பண்ணலாம். Hope you might have enjoyed this class. Those who are actually new to this channel, please do subscribe, review, rate and recommend to your friends, and we'll just catch up with the next video. Thank you.